தமிழ்நாடு முதலமைச்சர் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது போய் எழுப்பணுமா? எதுக்கு? குண்டசரத்தில் உள்ள போறதுக்கா? ஏன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் தூங்கிட்டு இருக்கும்போது போய் எவனா எழுப்புவானா? அவங்க குடும்பத்தார் எழுப்புவாங்க, இல்லை அவரோட உதவியாளர் இருப்பாங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் தூங்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் எழுப்பி, வாங்க ஹலோ சிஎம் சார் எந்திங்க, நீங்க எந்த சின்னத்துக்கு ஓட்டு போட போறீங்கன்னு கேட்டா அவர் சின்னத்தை தானே சொல்லுவாரு. அவர் எப்படா விசில் சின்னத்தை சொல்லுவாரு? கனவா இருந்தாலும் லாஜிக் வேண்டாமாங்கிற மாதிரி என்ன சொல்ல வராப்புலன்னா, தூக்கத்துல கேட்டா விசில் சின்னம்னு சொல்லுவாங்க. அதாவது கனவுல விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுவாங்க. கனவுலகத்தில் அவர் வாழ்ந்துட்டு இருப்பதனால அவர் எந்த நேரமும் 4 மணி நேரம் ஜன்னலே பார்த்து உட்காந்து கனவுலே வாழ்ந்துட்டு இருக்காப்ல. அதனால என்ன சொல்றாரு? கனவுலகில் இருப்பவர்களுக்கு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறத தான் முதலமைச்சர் தூக்கத்தில் இருக்கும்போது எழுப்பணுமா? எழுப்புனா அவர் விசில் சின்னத்துக்கு சொல்லுவாராம். வேணா அந்த ஏரியா கூர்காவை வேணா போய் கேட்டா அந்த கூர்கா சொல்லுவான். ஏன்னா அவன் வந்து நல்ல கூர்கா வந்து ஒரு விசில் போட்டிருப்பான். அவனை எழுப்பி நீ எந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுறா அப்படின்னு ஊதுவான். அவன் வேணா சொல்லுவான். இல்லை ஏன்னா பஸ் கண்டக்டரை போய் எழுப்பினோம்னா நீங்கள் எந்த சின்னத்துக்கு ஓட்டு போட போறீங்க கேட்டால் அவர் வாயில் பஸ்ஸில் தூங்கிட்டு இருக்கும்போது எழுப்பிட்டாங்க போல இருக்கு, நம்ம தான் ஸ்டாப்புக்கு நிப்பாட்டில் போடணும்னு சொல்லி ஸ்டாப்பில் நிப்பாட்டுங்கிறதுக்காக விசில் எடுத்து ஊதுவார். அவர் வேணா விசில் எடுத்து ஊதுவார். முதலமைச்சர் எப்படியா ஊதுவார்?